அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்க கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மீன ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால ஏற்படும் விளைவுகள், கிரக நிலைகள், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான பலன்களை குறித்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஜென்ம சனியாக இருந்தாலும் மீன ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகமாகவும் சில இடங்களில் உடல்நல குறைபாடுகள், போராட்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் அவற்றை சமாளிக்கும் வழிகளும் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தாங்க நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். குடும்பத்தில் மகிழ்ச்சி, பணவரவு, மன நிம்மதி உண்டாகும். புதிய முதலீடுகள்ல வெற்றி, பழைய கடன்கள் வசூலாகும். உடல் உபாதைகள் நீங்கும். கோர்ட் வழக்குகள்ல இருந்து விடுதலை கிடைக்குங்க. உத்தியோகத்துல பதவி உயர்வு, வருமானம் சீராக இருக்கும். ஜென்ம சனியாக இருந்தாலும் அனுபவ அறிவால உங்களால வாழ்க்கையில சாதிக்க முடியும். மீன ராசிக்காரங்க நட்பு, பாசம், மனித நேயம், உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால அவர்களின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பலன்களை பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறேங்க. சனி பகவான் மீன ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாளர் ரிஷப ராசியையும், 7ஆம் பார்வையாளர் கன்னி ராசியையும், 10ஆம் பார்வையாளர் தனுசு ராசியையும் பார்க்கிறாரு. சனி பகவான் உங்களுடைய அயன சயன போகஸ்தானத்திலிருந்து விலகி ராசிக்கு வந்திருக்காரு. அவருடைய 3ஆம் பார்வை தைரியஸ்தானத்தையும், 7ஆம் பார்வை களத்திரஸ்தானத்தையும், 10ஆம் பார்வை தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறது. இது நாள் வரை பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். பணவரவு அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உதவி செய்வாங்க. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். புதிய முதலீடுகள்ல தைரியமா ஈடுபடுவீங்க. பழைய கடன்கள் உங்களுக்கு வசூலாகும். எதிரிகளின் பலம் குறையும். வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது. புதிய சொத்துக்களை வாங்குவீங்க. ஆன்மீக பெரியோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். தோற்றத்துல பொலிவு ஏற்படும். புத்திசாலித்தனமான காரியங்களை சாதிப்பீங்க. ஏற்றுமதி, இறக்குமதி, வியாபாரம் சூடுபிடிக்கும். வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வீங்க. சேமிப்பு விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களை பற்றி அவதூறாக பேசியவர்கள் உங்களுடைய திறமையை கண்டு வருந்துவாங்க. பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் வழியில இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் அடைவீங்க. எதிரிகளுடைய தொல்லை இருக்காது. உடல் உபாதைகள் தீரும். கோர்ட் வழக்குகள்ல இருந்து விடுபடுவீங்க. வேலையில மாற்றம் வரும். நினைத்தது நடக்கும். உத்தியோகத்துல பதவி உயர்வு கிடைக்கும். வருமானம் சீரா இருக்குங்க. மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. சக ஊழியர்களுடன் நல்ல நட்பு இருந்தா வேலைகள் சிறப்பா முடியும். வியாபாரத்துல போட்டிகளை சமாளிச்சு புதிய வாடிக்கையாளர்களை பெற போறீங்க. அரசியல்ல வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு கட்சியில பாராட்டு கிடைக்கும். கௌரவம் உயரும். கலைத்துறையில படிப்படியான வளர்ச்சி ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். புதிய வண்டி வாகனம் வாங்க வாய்ப்பு உண்டுங்க. மீன ராசி பெண்களுக்கு குடும்பத்துல அமைதி நிலவும். கணவருடன் ஒற்றுமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி கிடைக்கும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஜென்மசனி காலத்துல ஆன்மீக விஷயங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும். சட்ட திட்டங்கள்ல மதிப்பு உண்டாகும். பாக்ய பஞ்சாங்கப்படி
ஜென்ம சனியாக அமர்ந்திருந்தாலும் நல்லதே நடக்குங்க. சனி பகவான் மூலமா அனுபவ அறிவால நீங்க சாதிக்க போறீங்க. பணவரவு அதிகரிக்கும், வாழ்க்கையில நிம்மதி பிறக்கும், கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும், பிள்ளை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். உடல் நலத்துல கவனம் தேவை. மருத்துவ காப்பீடு எடுத்துக்கொள்றது நல்லது. வழக்கறிஞர்களின் ஆலோசனை இல்லாம எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. தினமும் திருக்கோளாறு பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க. அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு உணவு தானம் செய்யுங்க. திருநள்ளார் தர்பணேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு சனீஸ்வர பகவான வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமைகள்ல மீன்களுக்கு பொரி இல்லைன்னா கோதுமை உருண்டை போடுங்க. எறும்புகளுக்கு பச்சரிசி வையுங்க. சனி பகவான் உங்க ராசிக்கு 3, 7, 10ஆம் இடத்தை பாக்குறாரு. இதனால வெளிவட்டாரத்துல கௌரவ பாதிப்புகள் தேடி வரும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீங்க. மனைவிக்கு கால்வெளி கழுத்து வலி நீங்கும். உத்தியோகத்துல மரியாதை கிடைக்கும். சிலரு சுயதொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போறது நல்லது. குழந்தைகள் பற்றிய கவலை வரும். திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா காரிய தடைகள் வாழ்க்கையில ஏற்படாதுங்க. சொத்து மனை சம்பந்தமான காரியங்கள்ல இருந்த தடை தாமதங்கள் மாறும். உஷ்ணம் சம்பந்தமான நோய் வரும். ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வீண் வழக்கு விவகாரங்கள்ல எச்சரிக்கையா இருங்க. வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரும். பைரவர் வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. சனி பகவான் கோச்சாரத்தில் ராசியில் நின்று ஜென்மசனியாக பலன் தரதுனால எந்த ராசியா இருந்தாலும் எச்சரிக்கையா இருக்கணும். ஜென்மசனி காலத்துல பண மோசடி அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. அதனால பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணும். தந்தையின் வழியில இருக்கக்கூடிய உறவினர்களிடம் பேசும்போது கவனமா இருங்க. யாரையும் நம்பாம உங்களுடைய உழைப்பை நம்பி செயல்பட்டீங்கன்னா சனி பகவான் படிப்படியான உயர்வை உங்களுக்கு கொடுப்பாருங்க. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியாக சனி பகவான் இருந்தாலும் உங்களுடைய குணத்தால எல்லாத்துலயுமே ஒரு தர்மத்தை கடைபிடிக்கிறத சனி பகவான் ரொம்ப பிடிக்கும். தப்பு செஞ்ச தலையில கொட்டுவாருங்க. தப்பு பண்ணல அப்படின்னாங்க விலகி நின்று உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருவாரு நம்மளோட சனி பகவான். நீங்க பயப்பட வேண்டாம். மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில தங்க போகுது. வாழ்க்கை வளம் பெருக போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. ராசி மண்டலத்துல நம்முடைய மீனம் ராசி 12வது ராசியா இருக்குதுங்க. மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம், மகரம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பாகவே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்கு திறமை இருக்குதுங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க.
அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. நம்மளோட மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் சிலருக்கு புதிய பதவி, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம். அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது. உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். மிகவும் கவனமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நன்மை தருங்க உங்க வாழ்க்கைக்கு. குடும்பத்துல சுபகாரியங்கள் இந்த மாதம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க. இந்த மாதம் திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலன்கள் கிடைக்கும். காரிய தடைகள் நீங்கும். மனசுல இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். பெண்களுக்கு மற்றவர்கள் செயல்களால திடீர் கோபம் உண்டாகலாம். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வீண் செலவை குறைப்பது நன்மை தரும். குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகிறது. உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதமாக இருக்க போகுதுங்க. இந்த மாதம் புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை தரும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும். அரசியல்ல உள்ளவர்கள் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. வாடிக்கையாளர்களிடம் கோபமான வார்த்தைகளை பேசாம சாந்தமாக உரையாடுறது வியாபார விருத்திக்கு வழிவகை செய்யுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.